அனைத்து உறவுகளுக்கும் அன்பான இனிய காலை நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஒரு அழகிய ஒரு மாண்ட்மேட்ரி என்று கூறப்படுகின்ற ஒரு சர்ச். அதுவும் பாரிஸில், பிரான்ஸ் பாரிஸ் லாச்சப்பேல் என்ற இடத்துல அமைந்திருக்கின்ற ஒரு உயரமான இடத்தில் கிட்டத்தட்ட 130 மீட்டர் உயரமான ஒரு சர்ச். மிகவும் அழகான ஒரு வடிவமைப்பை கொண்டது, ஒரு வெள்ளையால் அழைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நடந்து செல்வது கூட ஒரு சந்தோஷம்தான். லாச்சப்பேல் பெரு கடைகளில் இருந்து நடை தூரத்தில் தான் இந்த இடம் உண்டது. அந்த கோபிள் ஸ்ட்ரீட்னு சொல்வார்கள், அதாவது பதிக்கப்படாமல் எந்தவித ஒரு மாபிளும் அல்லது எந்தவித ஒரு கான்க்ரீட் இல்லாட்டி பிட்டுமென் பதிப்பு இல்லாமல் அழகாக இந்த கோவில் ஒர்க் செய்திருந்தார்கள். அது ஒரு சிறப்பாக இருந்தது. இந்த கோவிலுக்கு உள்ளுக்கு கூட செல்லும் பொழுது நல்லா இருந்தது. குறிப்பாக இதிலே கிட்டார் ப்ளே பண்ணி கொண்டிருப்பவர் நான் நிச்சயம் அவர் தட்டப்பாட்டில் ப்ளே பண்ணுறார், அழகாக இருந்து என்று பதிவு செய்துவிட்டு பின்பு அதனை எனது யூடியூப்பில் ஏற்றிய பொழுது பார்த்த பொழுது தான் அது அவர் ப்ளே பண்ணது உண்மையிலேயே பேக்ரவுண்டில் போய்கொண்டிருக்கு. அது எனக்கு மிகவும் பெரிய ஒரு வேலையை கொடுத்துருந்தது. என்றால் திரும்ப நான் அப்லோட் பண்ணலாம் போட்டது. அதால் அதுக்கு மேலே இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எல்லோருக்கும் தெரிந்த மாதிரி பிரான்ஸ் ஆனது மிகவும் ஒரு அழகிய ஒரு நாடு. அதிலும் குறிப்பாக இந்த பகுதி 18வது தொகுதி என்று சொல்வார்கள். மிகவும் அழகாக காணப்பட்டது. நீங்கள் இப்போ பார்க்குறது போல் மேலே இருந்து பார்க்கக்குள்ள அந்த பிரான்ஸ் நாடு பாரிஸ் என்று சொல்லப்படுகிற முக்கிய நகர்பகுதி அத்தனையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உள்ளுக்கு நாங்கள் போய் பார்த்தோம் சர்ச்சுக்குள்ளே. அதுவும் நல்ல அழகாக இருக்குது. அதுவும் நான் இதில் பதிஞ்சிருக்கிறேன். மற்றும் அந்த படிக்கட்டுகளும் அழகாக இருந்தது. இந்த மலைக்கு ஏறும் படிக்கட்டுகள், அங்கே பூட்டுகளை போட்டு லவர்ஸ் தங்களுடைய ஞாபகார்த்தமாக பூட்டுக்களை போட்டி வைத்திருக்கிறார்கள். அதில் இருந்த ஒரு ஃபென்சிங் கூட முற்றுமுழுதாக பூட்டுக்களால் நிறைந்து காணப்படுகிறது. கோபுரமும் வெள்ளை நிறம் வடிவாக இருக்குது. அது பார்க்க நல்ல ஒரு ஹெரிட்டேஜ், அதாவது ஹெரிட்டேஜ் உட்படுத்தப்பட்ட கட்டடங்கள்லாம் இந்த இடத்த பாரிஸில் உள்ள அத்தனை வீடுகளும் ஹெரிட்டேஜ் கண்ட்ரோலுக்கு உட்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அது பார்க்கக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, அதோட மெட்டாக்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஒரு நீண்ட பதிவாக இருக்காது. குறைந்த அளவுக்கு நான் இந்த சர்ச்சை மட்டும் ஒரு பதிவாக போட்டுக்கிறேன். இதில் பார்க்கல தெரியும், எல்லோரும் சந்தோஷமாக ஒரு நீண்ட கியூவில் இருந்தால்
கோயிலுக்கு காணிக்கை செலுத்த வேண்டியாக்கள் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறதுக்கேற்ற வசதிகள் செய்திருக்கணும். உண்மையிலே ஒரு பெரிய கோயில். இந்த கோயிலுக்கு வேற போக்கில் நான் இது இவ்வளவு கஷ்டப்பட்டு போகிறோம் என்று யோசிச்சு மிகவும் சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரி இது கட்டியிருக்கணும்னு பாருங்கள். இப்போ கட்டையில் தானே இப்படி ஒரு கோயிலை கட்டையில் இப்போ இவ்வளோ வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கு. கூடுதலாக இந்த கோயிலில் இப்போ எல்லாம் ஆக்கள் இல்லாமலே எல்லா விஷயத்தையும் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய மாதிரி வச்சுக்கணும். Excuse me. Sorry. சொல்லுங்க இருக்கா. தமிழாக்கள் அங்கே இருக்காங்க வேணா தமிழாக்கள் கடை நினைக்கிறேன். சிலப்பா கடை பக்கத்தில் ஸ்டேஷன் 50 cents. Yeah, 50 cents.
10 euro. No, euro. Oh, euro. பாருங்க அந்த அதில் ஒரு அந்த பென்ஸிൻ്റെ ஷேப்பே இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் நோ மெஷ் ஃபென்ஸ் எனிமோ இட்ஸ் லைக் a purposely designed for that shape ella the fence shape they purposely designed for keep as a barricade fence. Is that next Friday? Sorry. What again? Look it in, buddy. I like it. I like it, Nimasha. Thank you. I Toilets. Huh? Toilets. Toilets. Awning pointing. நான் போயிட்டேன். Look at these padlocks. Oh, super. Unbelievable. Super location. இங்கே பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குது இந்த இடங்கள் எல்லாம் அப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்குது. மிகவும் அழகாக கட்டியிருக்கிறார்கள். இதில் வந்து காதலர்கள் வந்து அந்த லொக்கை போட்டு போகிறாங்க சைன் பண்ணி டேட்டா பண்ணி. Unbelievable. See, look at this. What a beautiful area. இவங்க பூட்டு போட்டிருக்கணும் எல்லாரும். லாக்ஸ் காதல் பூட்டு போட்டுக்கணும். காதல் பூட்டு போட்டுக்கணும். ஓ சரியான க்ரௌட். இதில் என்னோட வந்தாக்களை எப்படி தேடி பிடிக்கிறது? எங்கே நிற்கணும்? நான் இதில் ஒர்க் பண்ணுறேன். No, you need. காதல் பூட்டு கலெக்ஷன் மேலே Okay. பாரிஸில் உள்ள இன்டர்னல் ரோட்ஸ் கீழே வந்து பேவர்ஸ் மாதிரி பதிச்சிருக்கணும். ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்ஸ் இப்படியான ரோட்ஸ் வந்து அநேகமாக யூரோப்பில் பல இடங்களில் காணலாம். தொடர்ந்து இப்படியான பதவிகள் ஒரு வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், ஒரு பழைய ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் எல்லா இடமும் என்னத்தை போடுறது என்னத்தை விடுறேன்னு சொல்லியிருக்கும். சில பேர் சொல்லுவீங்கள் எனக்கு கணக்கு போடாங்க சொல்லி பார்க்கலாமல் இருக்கண்டு. உண்மை அது இப்போ எல்லாத்தையும் பார்க்கலாமல் இருக்கும். ஆனால் அதுக்கும் ரசிகர்கள் இப்போ இந்த பேவர்ஸை பார்க்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ அதுக்காண்டி போடுறேன். ஆனால் எல்லா பார்வையாளர்களுக்கும் இதில் பிடிக்காது தேவையில்லா விஷயம் மாதிரி
இருக்கும். நாங்கள் இங்கே உள்ள ஒரு சர்ச்சுக்கு வர்றதுக்கு தான் இப்போ சுற்றி கொண்டு நாங்கள் காரில் வர்றதுக்கு இருந்து நாங்கள் இந்த கார் வந்து இதுக்குள்ளே விரையில்லாமல் இருக்குது. இப்போ விளங்குது என்ன காரணம் உண்டு பாருங்கள். சரியான ஒரு சிக்கலான ஆக்சஸ், வெரி டிஃபிகல்ட் தான். இதுக்கிட்ட காரை கொண்டாடுறா சரியான கஷ்டம். அழகான லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்குது. பாருங்கள் இந்த நல்ல ஒரு லேம்ப் போஸ்ட். நிச்சயமாக இப்படியான லேம்ப் போஸ்ட் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஹெரிட்டேஜ் ஐட்டம்ஸ். அதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹேண்ட் ரெயில்ஸும் பழைய ஸ்டைலில் வந்த ஒரு ஹேண்ட் ரயில். இப்போத்த ஹேண்ட் ரயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு இப்படியான இதுகள் பிடிக்கும், அதான் நடக்கிறேன் நான். இது பாருங்கள் இந்த லேம்ப் போஸ்ட், இதுவும் அப்படித்தான். கன பேர் நிற்கணும். நல்ல சர்ச் தான், நல்ல ஒரு சர்ச். இதே மாதிரி ஒரு சர்ச் உண்டு, தமிழ் சர்ச். ஒரு ஃபாதர் ஒரு ஆள் இந்தோனேஷியாவில் கட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட இதே ஸ்டைலான்னு கட்டியிருக்கிறார். ரெண்டு பக்கமும் இப்படி படியலால் வந்து ரேம்பாயில் வந்து ஏறக்கூடிய மாதிரி. நல்லா இருக்கு, வெரி பியூட்டிஃபுல். இங்கே நல்ல அழகான இடம். நல்ல அழகான காலநிலை கூட நல்லா அழகாக இருக்குது. நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். நான் வந்திருக்கிறேன் முந்தி பரிசுக்கு. ஆனால் அப்படியான இந்த சர்ச்சுக்கு வரையில்லை. சர்ச்சுக்கு வரையக்குள்ளேயும் நான் இந்த சர்ச்சுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் என்று யோசிச்சேன் நான். ஆனால் இவ்வளோ பேரையும் பார்க்கக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு இடத்தை கட்டாயம் பெற வேணும். இட்ஸ் வெரி குட். இந்த படியில் ஏறுற ஒரு நல்ல எக்ஸசைஸ். சாப்பிட்ட சாப்பாடுக்கு வெரி குட். இல்லை நான் அதில் இருந்து செல்ஃபி எடுக்கிறேன். வெரி குட், தேங்க்யூ.